வரும். நம்ம சனிக்கிழமை பேசியிருந்தோம். நம்ம வேலு நாச்சியாரை பத்தி நாடகம் போடுறாங்க டெல்லியில, வாணி சீனிவாசன் தலைமையில. ராஜ்நாத் சிங் எல்லாம் வந்து பார்க்க போறாரு அப்படின்னு. இப்ப ராஜ்நாத் சிங் அந்த நாடகத்தை பத்தி ரொம்ப சிலாகச்சு பாராட்டி எல்லாம் பேசியிருக்காரு. குறிப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜான்சி ராணிக்கு முன்னாடியே வேலு நாச்சியாருங்கிறத இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், இந்தியா முழுக்க நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத ராஜ்நாத் சிங் வந்து சொல்லியிருக்காரு. இதுவே நமக்கு ஒரு பெரிய வெற்றி தானே. ஏன்னா ஒரு வரலாறு எப்ப ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னா அதிகாரத்தின் மூலமாக, சட்டத்தின் மூலமாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு கலை மூலமாக, ஒரு நாடகத்தின் மூலமாக அவங்க வாயாலே சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் ஒரு பெருமையான ஒரு விஷயம் தான். ஆமா, ராஜ்நாத் சிங்கே இப்ப ஜான்சி ராணிக்கு முன்னாடியே வேலு நாச்சியார் எதிர்த்து சண்டை போட்டிருக்காங்கிறத சொல்லியிருக்காரு, ஒத்துக்கிட்டாரு, அவரே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அவரு. ஏன்னா ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர், ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஒரு வரலாறு தான், இன்றைய செய்தி நாளைய வரலாறு தான் அது. அவரே அக்செப்ட் பண்ணியிருக்காரு. இன்னொன்னு என்னன்னா, அந்த நாடகம் ஏற்கனவே 3 மொழிகள்ல வந்திருக்கு. இப்ப 4 மொழியிலும் வரப்போதெல்லாம் சொல்றாங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழியிலும் போச்சுன்னா நம்ம வீரமங்கை வேலு நாச்சியார் வரலாறு எல்லாருக்குமே வந்து தெரிய வரும்.